பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறார். அதனால தான் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறார். கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் உங்கள் மேலே உள்ள அன்புனால தான் சொல்கிறார். இன்றையிலிருந்து அதிகாலையில் 5லேருந்து 6 வரைக்கும் தனி ஜெபம் பண்ணுங்க. 6லேருந்து 6 வரைக்கும் குடும்ப ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் இதை வழக்கமாக்கி கொள்ளுங்க. இதோடு விட்டுறக்கூட. ஆண்டவர் சொன்னார், இந்த பிரச்சனை வந்தால் இவங்க ஜெபிப்பாங்க, அப்புறம் மறந்துடுவாங்களே. இல்லை, ஆண்டவரை தொடர்ந்து ஜெபிப்பாங்கன்னு நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறேன். நீங்கள் ஜெபிப்பீங்களா? அப்படி தினம் அதிகாலை 1 மணி நேரத்தை இயேசுக்கு கொடுக்கணும். எல்லா கிறிஸ்தவர்களும் 5 மணிக்கு எழுப்பி தனி ஜெபம் பண்ணுங்க. 5லேருந்து 6 மணி குடும்ப ஜெபம். கை குழந்தை கூட குடும்ப ஜெபத்தில் இருக்கணும். சின்ன பிள்ளை தூங்கட்டும், 2 வயசு 3 வயசு செல்லம் கொடுக்கக்கூடாது. 6 மணிக்கு குடும்ப ஜெபத்தில் அத்தனை பேரும் வரணும். எழுப்பி கொண்டு உட்கார வைங்க. கான்வெண்ட்டுக்கு ஸ்கூலில் படிக்கிறதுக்கு 6 மணிக்கு எழுப்பி முகத்தை கழுவி தூக்கத்தோடு அனுப்புறீங்கல்ல, தேவ சமத்தில் வந்து படுத்து கிடக்கட்டும், பரவாயில்ல, அங்கே போடுங்க தேவ பிரசன்னத்தில். 6லேருந்து 6 வரைக்கும் குடும்ப ஜெபம். ஒவ்வொரு வீட்லையும் பாட்டு சத்தம், துதி சத்தம், தேசத்துக்காக ஜெபிக்கணும். நான் நாளைக்கு தான் நிறைய வேலைக்கு சொல்லுவேன் என்னென்ன காரியத்துக்கு நம்ம தொடர்ந்து ஜெபிக்கணும்னு. ஜெபிப்பீங்களா? வாரத்தில் ஒரு நாள் உபவாச ஜெபம் பண்ணுவோம் எல்லா குடும்பத்திலையும். நாளைக்கு அதை குறித்து ஆண்டவர் சொன்ன காரியம் இருக்கிற உங்களோட நான் பேசுவேன். நம்ம தொடர்ந்து இந்த ஜெபத்தை செய்ய போகிறோம், விட போகிறதில்லை. ஏன் தெரியுமா? அடுத்து எழுப்புதல் வரப்போகிறது. தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதமான மாற்றத்தை இந்தியாவில் கொண்டு வரப்போகிறார். விசுவாசிப்போம். ஜெபத்தை விட அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் எதையும் செய்ய முடியும். அதனால் அந்த ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரித்து அவர் உலகத்தை அசைய பண்ணுகிற தேவன் பாருங்க. அவரால் முடியும். அதனால் விலைக்கரையும் கொடுத்து ஜெபிப்பார். தியாகம் பண்ணி ஜெபம் செய்வார். சும்மா ஜெபிக்கிறல் அப்படியே உட்கார்ந்துக்கிட்டே ஒரு ஜெபம், வசதிப்படி ஒரு ஜெபம். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் முழங்காலை மறந்து விட்டோம். பட்டணங்களில் சேர்ல உட்கார்ந்து பழகி முழங்கால நிற்கிறதை சபை மறந்து விட்டது. தியாகம் பண்ணி ஜெபிக்கணுங்க. நெகேமியா சாப்பிடாம ஜெபிக்கிறார். ஆண்டவர் ஒரு உபவாசம் பண்ணி சொல்லலை. தேசத்தில் நடக்கிறத பார்த்துட்டு அவரே சாப்பிடாம உபவாசம் பண்ணி அவர் ஜெபம் பண்ணுகிறார். தானியேல் 9 அதிகாரத்தில் தானியேலை பார்த்து உபவாசம் பண்ணி ஜெபின்னு கர்த்தர் சொல்லலை. நடக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய ஜனத்துக்காக 80 வயசு தாண்டினவராய் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்தில் நின்று ஜெபம் பண்ணுகிறார். தியாகம். எஸ்தர் என்ன சொல்லுகிறார்? நான் செத்தாலும் சாகிறேன். தன் உயிரை பணையம் வைத்து தியாகம் பண்ணி ஜெபித்தாள். யாத்திராகமம் 32:32 மோசே சொல்லுகிறார், இந்த ஜனத்தை மன்னிங்க ஆண்டவரை, தப்பு பண்ணிட்டாங்க, பாவம் செய்துட்டாங்க, அவங்க உங்களை துக்கப்படுத்திட்டாங்க, இந்த பாவத்துக்கு இடம் கொடுத்துட்டாங்க, ஆனால் மன்னிச்சிருங்க. நீங்க மன்னிக்காட்டா நீங்க எழுதின புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிரிக்கிறீங்க, ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிரிக்கிறீங்க. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா உங்களுக்கு? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் கிறுக்கப்பட்டு விட்டால் நரகத்துக்குள்ளே போகணும். மோசே சொல்லுகிறார், என் ஜனத்தை மன்னிங்க அல்லது நானும் அவர்களோடு நரகத்திற்கு போகிறேன் என்பதாய் மோட்ச பாக்கியத்தை பணையம் வைத்து தியாகம் பண்ணி ஜெபித்தார். அதனால் தான் தேவனுடைய உள்ளம் அதிர்ச்சி அடைந்தது. தேவன் மனம் மாறினார். நம்ம என்ன தியாகம் பண்ணி ஜெபிக்கிறோம்? ஒரு சமயம் திருப்பத்தூர் உபவாசத்துக்கு போயிருந்தேன். ஒரு சகோதரி வந்தாங்க, என்கிட்ட பேசிக்கொண்டே இருந்தாங்க. ஐயா, ஒரு காலத்தில் இயேசு அறியாத குடும்பம், ஆண்டவர் கிருபையா ரட்சித்தாருங்க ஐயா, நான் அவரை நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணுவீங்க அப்படின்னு மெதுவாக ஜெபத்தை பற்றி கேட்டேன். அங்கே கிராமத்துலேருந்து வந்த ஒரு சகோதரி, அவங்க ஒரு அப்படியே இன்னசென்ட்டாக சொன்னாங்க, ஐயா காலையில் ஒரு 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணுவையா அப்படின்னாங்க. 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், அதிகாலை 3 மணி நேரம். நான் திருப்பி கேட்டேன், வாரத்தில் ஒரு நாள் அப்படி ஜெபிப்பீங்களா அல்லது மாதத்தில் எத்தனை நாள் அப்படி ஜெபம் பண்ணுவீங்க? அவங்க சொன்னாங்க, என்னையா அப்படி சொல்கிறீங்க? நான் ரட்சிக்கப்பட்ட 15 வருஷம் ஆகுது. நான் தினந்தோறும் அதிகாலை 3லேருந்து 6 வரை ஜெபிக்கிறேன். 3 மணிக்கு தான் அயர்ந்த நித்திரை வருகிற நேரம். அந்த நேரத்தை தியாகம் பண்ணி அவங்க ஜெபிக்கிறாங்க. ஒரு நாள் 2 நாள் இல்லை, தினந்தோறும். அவங்களுக்கு வேலை இல்லையா? கணவர், பிள்ளைகள், சமைக்கணும், எல்லா வேலையும் இருக்குது. அதுக்கு நடுவில் அவங்க அப்படி தியாகம் பண்ணி ஜெபிக்கிறாங்க. பெங்களூர் பட்டணத்தில் ஒரு பெரிய ஆஃபீஸராக வேலை செய்கிற ஒரு சகோதரர் ஒரு நாள் கேட்டார், அண்ணா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். என்ன பிரதர்னு கேட்டேன். அவர் சொன்னார், நெடுமுழங்காலில் நின்று எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியும் என்று கேட்டார். யாருமே அப்படி என்கிட்ட கேட்டதில்லை. நெடுமுழங்கால் இப்போ நான் நிற்கிற மாதிரியே நின்று எவ்வளோ நேரம் ஜெபிக்க முடியும்? நான் கேட்டேன், எதுக்கு அப்படி கேட்குறீங்க? நான் ஒரு நாள் அப்படி சிந்திச்சதில்லை, நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக கேட்குறீங்க. இல்லை நீங்கள் சொல்லுங்கள். நான் சொன்னேன், எனக்கு மற்றவங்களை பற்றி தெரியாது, என்னுடைய அனுபவத்தை தான் சொல்ல முடியும். நான் 1 மணி நேரம் நெடுமுழங்காலன்னு ஜெபிப்பேன், அப்புறம் நடந்து கொண்டே உட்கார்ந்து கொண்டு அப்படிலாம் ஜெபம் பண்ணுவேன். இது என்னுடைய பழக்கம்னு சொன்னேன். சில சமயம் ரொம்ப ஆவியானவர் நெருக்கி ஏவும் போது
1.5 மணி நேரம் நெடுமுழங்காலிலே நின்று நான் ஜெபம் பண்ணுவது உண்டு. இதுதான் கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைன்னு சொன்னேன். அவர் ஒன்று சொன்னார் பாருங்க, பிரதர், என்னால் 2 மணி நேரத்துக்கு மேலே நெடுமுழங்கால நின்று ஜெபிக்க முடியலை. அழுகிறார். அவர் பெருமையாக சொல்லலை, நான் தினம் 2 மணி நேரம் முழங்கால் நிற்கிறேன், அப்படி சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா நான் பெருசாக எடுத்திருக்க மாட்டேன். பெருமையாக சொல்கிறாரு, நீ அப்படி சொல்லலை. அவர் ஆபீசருங்க, வேலை செய்கிறாரு, மனைவி பிள்ளைகள் குடும்பத்துக்கு உழைக்கிறாரு. அவர் சொல்கிறார், தினமும் குறைந்தது 2 மணி நேரம் என்னால் முழங்கால என்னால் அதுக்கு மேலே நிற்க முடியல. 2 மணி நேரம் தான் என்னால் ஜெபிக்க முடியுது, அதுக்கு மேலே என்னால் முடியலையே. என்னை சிறு பிள்ளை போல அழுகிறார். முழங்கால் வலிக்கும். அதான் தியாகம் பண்ணி ஜெபிக்கணும். விலைக்கரையும் கொடுத்து நம்ம ஜெபிக்கிறோமா? யோசித்து பாருங்க, எப்படி ஜெபிக்கிறோங்க? ஆண்டவர் தேடுகிறார். யாராவது ஜெபிப்பாங்களா? விலைக்கரையும் கொடுத்து இந்த தேசத்துக்காக, இந்த மக்களுக்காக அழுது புலம்பி ஜெபிப்பாங்களான்னு தேவன் தேடுகிறார். ஒரு ஆளை தேடுகிறார். ஒருத்தரை கூட பார்க்க முடியலையே அவர் துக்கப்படுகிறார், ஏங்குகிறார். என் ஆண்டவருடைய பார்வை இன்றைக்கு தேசத்தை தேடுகிறது, உங்களை தேடுகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? நான் ஜெபிக்கிறப்பா, நான் முழங்கா என் தேசத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த சகோதரிகிட்ட கேட்டேன், தினம் 3 மணி நேரம் என்ன ஜெபம் பண்ணுவீங்க? அவங்க சொன்னாங்க, என்னையா அப்படி கேட்குறீங்க? நம்ம இந்தியாவுக்காக, எல்லா ஜனத்துக்காக, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், மிஷனரிகள், ஊழியர்கள், சபைகள், உங்களை போல ஊழியர்கள். 3 மணி நேரம், அதுவே நேரம் போதலை. நம்ம எவ்வளோ நேரம் ஜெபிக்கிறோம்? என்ன தியாகம் பண்ணி ஜெபிக்கிறோம்? அதிகாலையில் நீங்கள் 1 மணி நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்குறீங்களா? தூக்கத்தை தியாகம் பண்ணி ஜெபிக்கிறீங்களா? எவ்வளோ நேரத்தை வீணாக்கி கொண்டு இருக்கிறோம். 5 நிமிஷம் 2 நிமிஷம் ஜெபித்து நானே ஜெபிக்கிறேன்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். இன்றைக்காவது ஒரு தீர்மானம் பண்ணுங்க. தேவன் தேடி வந்திருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ திறப்பில் நின்று ஜெபிப்பாயா? ஒரு எஸ்தராக எழும்புவாயா? ஒரு தானியேலாய் நெகேமியாவான் எழும்புவியான்னு கர்த்தர் கேட்கிறார். கடைசியாய் திறப்பில் நின்று ஜெபிப்பவன் யார் தெரியுமா? தேவனுடைய இருதயத்தை அறிந்து ஜெபிக்கிறவர்கள். ஆதியாகமம் 18:18 ஆண்டவர் சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? என் ஆண்டவர் சொல்றார், சோதோம் குமாரை அழிக்க போகிறார். அவர் எதுக்கு ஆண்டவர் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்லணும்? பாவம் பெருகிட்டு அவர் அழிச்சு போட்டு போய்கிட்டே இருக்கலாமே. ஆபிரகாம் அந்த பட்டணத்துக்குள்ளே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய உள்ளத்தில் ஒரு துக்கம். நான் உண்டாக்கின மக்களை நானே அழிக்க வேண்டியது இருக்குது. என் பாரத்தை நான் யாரிடத்திலாவது சொல்லணும். ஆபிரகாம் என் சிநேகிதன். ஆண்டவர் தேடி வந்து சொல்ல, ஆபிரகாமே, சோதோம் குமார பட்டணத்தை அழிக்க போகிறேன், பாவம் பெருகி விட்டார். நாம் இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? நானே சொல்லணும்னு இருந்த ஆண்டவரே, பெரிய அநியாயம் பண்ணுறாங்க, துன்மார்க்கம், ஆண்டவருக்கு இந்த பயம் அழிச்சிருங்க, அப்போ தான் மற்றவங்களுக்கு தெய்வத்துக்கு இந்த பயம் வரும்னு சொல்லியிருப்போம். ஆண்டவர் துக்கப்பட்டு போயிருப்பார். ஆனால் வேதம் சொல்லுகிறாரு, 22ஆம் வசனம், ஆதியாகமம் 18:22, ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்றார். ஏபிரகாம் ஸ்டுட் பிஃபோர் த லார்ட். திறப்பில் நிற்கிறார். 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ? பரிந்து பேசுகிறார். 40, 30, 20, 6 முறை திரும்ப பரிந்து பேசுகிறார். ஆண்டோடு அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீது, ஆபிரகாம் என் சிநேகிதன், தேவனுடைய இருதயத்தை விளங்கி கொண்டவன். ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவங்களால துக்கப்படாமல் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவர் ஆத்துமாக்களுக்காக துக்கப்படுகிற தேவன், பரிதபிக்கிற ஒரு தேவன். நீங்கள் ஆண்டவர்கிட்ட பழகி பாருங்க, அவரோடு நெருக்கமாக இருந்து பாருங்க. எத்தனையோ முறை நான் இயேசுவை தரிசிக்கிற கிருபையாக நான் அதிகமாய் பார்த்தது, துக்க முகத்தோடு வந்து இந்த தேசத்தை பார், இந்த மக்களை பார், இந்த சின்ன பிள்ளைகளை பார், இந்த வாலிபர்களை பார், நான் பரிதபிக்கிறேன், ஜெபம் பண்ணுவாயா? அவரை துக்கம் நிறைந்தவராகத்தான் நான் பார்த்திருக்கிறேன். ஜனங்களுக்காக பரிதபிக்கிறவர். சில சமயத்தில் வந்து நீ சந்தோஷமாக என்னை சந்தோஷப்படுத்தி கழிகுற பண்ணுவார். அதையும் அவர் செய்வார். அது மாத்திரம் இயேசு அல்ல. எப்பவுமே நம்மளை சந்தோஷப்படுத்தி நடனம் ஆடிக்கிட்டே மகிழ்ச்சிக்கிட்டே இருன்னு சொல்லுகிறவர் அல்ல. அதுக்கு ஒரு நேரம் இருக்குது.
ஆனால் பெரும்பாலான நேரம் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்காக பரிதாபம் உள்ளவர். இந்த கொள்ளை நோய் தேசத்தை பாதிக்கிற ஆண்டவர் சந்தோஷமா இருக்கிறார் நினைக்கிறீங்களா? எங்கு பார்த்தாலும் விபச்சாரம், மேசித்தனம், பாவம், துன்மார்க்கம், விக்கிரகாராதனை, பில்லிசுனி, மந்திரவாதம் பெருகிவிட்டது. தேசங்கள் தீட்டுப்பட்டு விட்டது. அதனால் அந்த நியாய தீர்ப்பு வருகிறது. தேவன் சந்தோஷமா இல்லை. யாராவது ஜெபிப்பாங்களான்னு தேடுகிறார். அதற்குத்தான் தேவன் நம்மை நம்பி இந்த ஜெபத்தை ஏற்பாடு பண்ணி ஒரு டிவி ஸ்டேஷனை நமக்கு எழுப்பி கொடுத்து, என் பிள்ளைங்களை ஜெபம் பண்ணுங்க, நீங்க அழுது ஜெபிச்சிங்கன்னா நான் தேசத்தை பாதுகாத்துருவேன், கொள்ள நோய் அழிச்சிருவேன்னு கர்த்தர் நிற்கிறார். அவருடைய இருதயத்தை அறிந்து ஜெபிப்பார். நீங்க அதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஆண்டவருடைய போய், ஆண்டவரே நீங்க ஏதாவது நான் ஜெபிக்கணும்னா எனக்கு சொல்லுங்கன்னா அப்ப மனம் திறந்து பேசுவார். ஒரு சின்ன குழந்தை தகப்பன்ட்ட போகும்போது, அப்பா எனக்கு அது வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அவருக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும், பாரம் இருக்கும், அந்த வெளியே காட்ட மாட்டார். என் குழந்தை நல்லா இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், கடன் வாங்கி அவர் பிள்ளைக்கு செய்வார். ஆனால் வாலிபனான பிறகு அந்த மகன் அந்த சின்ன பிள்ளை மாதிரியே நடந்தா என் பாரம் என் பிள்ளைக்கு விளங்க மாட்டேங்குதுன்னு துக்கப்படுவார். அதே சமயத்தில் அந்த தகப்பனுடைய துக்கத்தை புரிஞ்சப்பா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுன்னு எனக்கு தெரியும், நான் ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணும், நான் வேலை பார்த்து கொஞ்சம் சம்பாதிக்கிறேன்னு பேசினா தகப்பனுடைய உள்ள மகிழும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவங்க குழந்தை மாதிரி எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்டு 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 அதில் என்ஜாய் பண்ணிக்கிட்டு கர்த்தர் நல்லவர் அவர் இப்படின்னு சந்தோஷப்படுறதில் மட்டுமே இருக்கிற கிறிஸ்தவர்கள். அவர் உள்ளத்தில் எவ்வளோ பாரம் இருக்குது தெரியுமா? எவ்வளோ துக்கம் இருக்குது தெரியுமா? நீங்கள் என்னைக்காவது கேட்டிருக்கீங்களா, ஆண்டவரே நான் எதுக்காக ஜெபிக்கணும், உங்கள் உள்ளத்தில் என்ன பாரம் இருக்குன்னு கேட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்கள். அப்போ உங்களோட பேசுவார். நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் டீனேஜ் பிள்ளைகள் 11 வயசுலேருந்து 19 வயசு பிள்ளைகளை கேம்பை நடத்துவோம். ஒரு நாள் கேம்பில் சின்ன பிள்ளைகள் அழுது ஜெபிக்கிறாங்க. ஒரு சின்ன தம்பி வர்றான், 10-11 வயசு, கண்ணில் கண்ணீர். என்ன தம்பி அழுத, அவனுக்கு என்ன நடந்துச்சு? சொல்கிறான், இயேசு வந்து நின்னார் என் முன்னால் நின்று, உன்ன மாதிரி சின்ன பிள்ளை எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க, நீ ஜெபிக்கிறியா தம்பின்னு கேட்டார். என்னால் அடக்க முடியல, அங்கள் அழுது ஜெபித்து. ஒரு சின்ன பையன்கிட்ட ஆண்டவர் இருதயத்தை திறந்து பேசுகிறார். ஏன் தெரியுமா? அவன் ஜெபிக்கத்தனை ஒப்பு கொடுத்து கொண்டான். சுயநல ஜெபம் பண்ணல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் நாம் சுயநலவாதிகளாய் மாறிவிட்டோம். தேசத்தில் என்ன நடந்தா நமக்கு என்ன? நமக்கு வியாபாரம் நடக்கணும், எனக்கு வேலை இருக்கணும், எனக்கு ப்ரொமோஷன் வேணும், என் பிள்ளை முதல் மார்க் எடுக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் குடும்பம், இது மட்டுமே சுயநலமா இருக்கிறோம். என் தேசம், என் மக்கள், என் ஜனங்கள், இயேசு எல்லாருக்காக ரத்தம் சிந்தினார். இந்த பாரம் இருக்குதா? என்னைக்காவது ஜெபிக்கலாமா? முழங்கால் போடுறீங்களா? நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே நான் இருக்கிற பத்திரப்பில் இருக்கேன்னு சொல்லுவீங்களா? நான் இன்னையிலிருந்து பாரத்தோடு ஜெபிக்கிறேன், தியாகம் பண்ணி ஜெபிக்கிறேன்னு ஜெபம் பண்ணுவோமா? முழங்கால் போடுறீங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை பார்த்து கெஞ்சி அழுவோமா? நம்முடைய கண்ணீர் தான் இந்த நோய் கிருமி அழிக்க போகிறது. நம்முடைய திறப்பில் இருந்து அழுகிற அழுகையின் சத்தம் தான் இந்த கொள்ள நோயை முற்றிலும் அழிக்க போகிறது. அந்தந்த தேசத்தில், அமெரிக்காவில், கனடாவில், இலங்கையில் முழங்கால் போடுறீங்களா? பிரதர் சிஸ்டர்ஸ் முழங்கால் போடுறீங்களா? ஊழியக்காரர்கள், எனக்கு அன்பான என்னுடன் ஊழியர்களே, முழங்கால நின்று சில நிமிட நேரம் கதறுவோமா? இந்த கொள்ளை நோய் வேண்டாம், அழிக்கப்படணும், என் ஜனங்கள் பாதுகாக்கப்படணும், என் தேசம் பாதுகாக்கப்படணும். பாவத்தை மன்னிங்க, நான் தரப்பில் நிற்கிறேன், நான் அதற்காக உத்தரவாதம் பண்ண. நீ ஜெபிக்கலாமா? முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. அப்பா என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. என் ஜனத்திற்காக நான் ஜெபிக்க வேண்டிய அளவு ஜெபிக்கலையே, கண்ணீர் வடிக்க வேண்டிய அளவு என் இந்திய மக்களுக்காக நான் அழுது ஜெபிக்கவில்லையே. இவ்வளவு தீமை நடக்க காரணம் நான் தான் ஆண்டவரே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே. இரவு பகல நான் அழுதிருந்தால் இந்த தீமெல்லாம் என் மக்களுக்கு வந்திருக்காதே ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஊழியக்காரன் என்று சொல்லிக் கொண்டு ஆண்டவரே நான் பாரம் இல்லாமல் இருக்கிறேனே, என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை மன்னி ஆண்டவரே. எங்களுக்கு இறங்கு ஆண்டவரே.
எங்க தேசத்தை பாருங்கப்பா. விபச்சாரமும் வேசித்தனமும் குடிவெறியும் மந்திரவாதமும் பில்லீஸ்வரியமும் என் ஜனங்கள் ஆண்டவரை வேதனைப்படுறாங்கப்பா, அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா, அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. என் ஜனத்திற்காக சிலுவை சுமந்தீங்களே, வாரடி பட்டீங்களே, நீங்க சிலுவையில உங்களையே பலியா கொடுத்தீங்களே, இந்திய மக்களுக்காக சிலுவையில் உங்களுடைய ரத்தத்தை எல்லாம் சிந்தி கொடுத்தீங்களே ஆண்டவர். எங்க வாலிபர்கள் குடிகாரங்களா மாறி கொண்டிருக்கிறாங்களே, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறாங்களே ஆண்டவரே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறீங்களா ஆண்டவரே? நான் திறப்பில் நின்று ஜெபிக்கிறேன். அப்படி ஒப்பு கொடுக்கிறவங்களா இருந்தா உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி உங்க வீடுகளிலேயே கரம் உயர்த்தி ஆண்டவருக்கு காண்பீங்க. இன்றையிலிருந்து நான் திறப்பில் நின்று மன்றாடுவேன். இன்றையிலிருந்து என் தேசத்திற்காக, என் மக்களுக்காக நான் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணுவேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுவீங்களா? உங்க வீட்டிலேயே வலது கரம் உயர்த்துங்க, நிக்கிற இடத்திலே வலது கரம் உயர்த்துங்க. ஆண்டவர் அதை பார்க்கட்டும், ஆண்டவர் அதை பார்க்கட்டும். அவருடைய கண்கள் தேடுகிறது. யாராவது உண்டா திறப்பில் நிற்க? யாராவது உண்டா? என் மகனே, என் மகளே, நீ நெகேமியா மாதிரி எழும்புவியா? எஸ்தர் மாதிரி எழும்புவியா? நீ அப்படி கண்ணீரோடு அழுது ஜெபிக்கணும் ஒப்பு கொடுப்பியா? ராத்திரியில் ஜெபிப்பியா? அதிகாலையில் ஜெபம் பண்ணுவியா? தியாகம் பண்ணி ஜெபிப்பியா? ஆண்டவர் தேடுகிறார். ஒப்பு கொடுக்கிறவங்க வலதுகரம் உயர்த்துறீங்களா? அப்பா அப்பா, அநேகர் ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா. இந்த வீட்டுக்குள்ள பாருங்கப்பா, அநேகர் ஒப்பு கொடுக்கிறாங்க. உங்க ஊழியக்காரங்க ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா, வாலிபர்கள் ஒப்பு கொடுக்கிறாங்கப்பா, சின்ன பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கிறாங்க, இந்த சகோதரி ஒப்பு கொடுக்கிறாங்க, என் ஜனம் திறப்பில் நெருக்க ஒப்பு கொடுக்கிறாங்க. எங்களுடைய அர்ப்பணிப்பை பார்த்து இந்த கொள்ளை நோயை நீங்க அழிச்சுதான் ஆகணும். எங்க தேசத்தில் இந்த நோய் கிருமி அழியணும். இது இனி பரவக்கூடாது, இருக்கக்கூடாது. நாங்க திறப்பில் நிற்கிறோம். எல்லா தேசத்தின் மக்களுடைய பாவங்களை மன்னியும். விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்களை பெருக பண்ணுகிற பிசாசின் கிரியைகள் அழியட்டும். மனம் இறங்குங்க. ரத்தத்தினால ஜனத்தை மீட்டுக் கொள்ளுங்க. உங்களுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினால என் ஜனத்தின் மனக்கண்ணை திறங்க. ஆண்டவரே, இந்த அநியாயங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் நிறுத்தப்படட்டும். இந்த துன்மார்க்கங்கள் ஒழியட்டும். லஞ்சம், ஊழல், அநியாயங்கள், ஏழைகளுக்கு செய்யப்படுகிற அநீதியான கிரியைகள் எல்லாம் நிறுத்தப்படும்படி வல்லமையை விளங்க பண்ணுங்க. ஏழை ஜனங்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. ஜாதி என்கிற பெயர்ல, மதம் என்கிற பெயர்ல ஆண்டவரே இன்னசென்ட் மக்களுடைய ரத்தம் சிந்தப்படுகிறது. நிறுத்தப்படணும். நீங்க தலையிடுங்க. எங்க தேசத்துக்கு இறங்குங்க, மன்னிங்க, இறங்குங்க ஆண்டவரே. என் ஜனத்தை ரட்சிங்க ஆண்டவரே. அவருடைய மனக்கண்ணை திறங்கப்பா. உங்க ரட்சிப்பு அவங்க பெறட்டும். சிலுவையின் ரத்தத்தினால கழுவப்படுகிற அனுபவத்தை பெறட்டும். அப்படி மனுக்கண் திறக்கப்படட்டும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு விரும்புறீங்களே, என் ஜனம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. ஒருவராவது நரகத்துக்கு போக கூடாது ஆண்டவர். ஒப்பு கொடுக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு மேல இன்றைக்கு மன்றாட்டின் ஆவி ஊற்றப்படட்டும். இன்று முதல் ஜப ஆவி ஊற்றப்படட்டும். ஒவ்வொரு வீடும் மன்றாட்டி ஜப நடக்கிற பலிபீடங்களாய் மாறட்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வீடும் மன்றாடி ஜெபிக்கிற ஜப ஸ்தலங்களாக மாறட்டும். அந்த பலிபீடங்களாக மாறட்டும். ஒவ்வொருவருக்குள்ள இந்த மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க. மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, நீங்கள் ஊற்றுங்க. எங்களை ஜெபிக்க வையுங்க ஆண்டவரே. என் தேசத்துக்காக நான் அழுது புலம்பினால் நலமாயிருக்குமே. என்றைக்கு என் குழந்தைகள் பாதுகாக்கப்படுவாங்க? என் இந்திய சின்ன பிள்ளைங்க என்னைக்கு பாதுகாக்கப்படுவாங்கப்பா? வாலிப பிள்ளைகளை விபச்சாரத்திற்கு கடத்தி வியாபாரம் பண்ணுகிற மாஃபியாக்கள் இந்தியாவில் எவ்வளவு, எத்தனை வாலிப பெண் பிள்ளைகள் தினந்தோறும் பாதிக்கப்படுறாங்கப்பா. இதெல்லாம் நிறுத்தப்படணுமே. எங்க தேசத்துக்கு இரக்கம் காட்டுங்க. மன்னிங்கப்பா, மன்னிங்கப்பா. தேவ ஊழியர்கள் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க கூட சேர்ந்து கதறி நம்ம ஜெபிக்க போறோம். பிறப்பில் நின்று தேசத்துக்காக அழுதை ஜெபிச்சா கொள்ள நோய் அழிஞ்சிரும். ஒரு வைரஸ் கிருமி கூட இந்தியாவில் இருக்காது. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் பாரம் எடுக்கிறோம் எங்க தேசத்துக்காக, எங்க மக்களுக்காக. எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படணும். யார் தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிக்கப்படும். நாங்களே தப்பு பண்ணியிருக்கிறோம். ஒழுங்கா ஜெபிக்கல, சுயநலவாதிகளாயிட்டு கிறிஸ்தவங்க எங்களை மன்னிச்சிருங்க. இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா.
இறங்கும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. கட்டி பிடித்தேன் உந்தன் பாதத்தை, கண்ணீரால் நனைக்கின்றேன் கர்த்தாவே. ஆண்டவரே, என் மக்களுக்கு இறங்குங்கப்பா, என் ஜனத்துக்கு இறங்குங்க. பாவத்தெல்லாம் மன்னிங்க, மனம் இறங்குங்க, என் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே இறங்குங்க ஐயா. ஏழை ஜனங்களுடைய கண்ணீரை பாருங்க, ஏழை மக்களுக்கு நீதி மறுக்கப்படுகிறத பாருங்க, ஏழை மக்களுக்கு செய்யப்படுகிற அநீதிகளை பாருங்க. மன்னித்து இறங்கி எங்கள் மக்களுக்கு நன்மை செய்யுங்க. கொள்ள நோயை அழிச்சு போடுங்க, பாவத்தை அழிங்க. மதுபானம் இல்லாத தமிழ்நாடா மாற்றி கொடுங்க, விபச்சாரம் இல்லாத தமிழ்நாடா மாற்றுங்க. குழந்தைகள் பெண்களுக்கு பாதுகாப்பு உள்ள தமிழ்நாடா மாற்றி கொடுங்க. லஞ்சம் ஊழல் இல்லாத தமிழ்நாடா எங்க தேசத்தை மாற்றி கொடுங்க. அப்பா, அப்பா, என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணுமே. என் ஜனம் இன்னும் தருத்தரத்தில வறுமையிலும் கஷ்டப்படுகிற மக்கள் தானே கோடிக்கணக்கா இருக்கிறாங்க. இறங்குங்கப்பா, என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படணுமே. என் ஜனம் நன்மை பெறணுமே. ஆசீர்வதிங்க, சமாதானம் பெறணுமே, நிம்மதி பெறணுமே. பாவத்தில் சாபத்தில் என் ஜனம் விடுவிக்கப்படணுமே. அந்த கல்வாரியின் அன்பு அவங்களை தொடணுமே. கல்வாரியின் ரத்தம் அவங்களை கழுவணுமே. அநீதி எல்லாம் நீக்கப்படணுமே. பொல்லாத இந்த சாத்தான் என் ஜனத்தை வஞ்சித்து ஏமாற்றி கொலைகாரன் ஏமாற்றுகிற அந்த பிசாசின் வல்லமை அழிக்கப்படணுமே. என் ஜனத்தின் மனக்கண் திறக்கப்படணுமே. தேவனே, தேவனே, உம்முடைய பாதத்தை பிடித்து கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இறங்குங்க, எங்களுக்கு இறங்குங்க. ஆண்டவரே, நாங்கள் செபிக்கிறோம். ஒரு ஊழியக்காரர் வந்து செபிக்க போறாங்க. அப்படியே 2 கரத்தை வானத்துக்கு நேராய் உயர்த்துங்க. வீடுகளில் முழங்கால நின்று அழுக வந்து அடக்கி கொள்ளாதங்க, வாய் விட்டு அழுங்க, சத்தமிட்டு. அந்த கதறுதலின் சத்தம் இன்னைக்கு தேவ சமூகத்தில் 8 ஆண்டு வச்சு நான் உடைய கதறுதலை பார்த்து நான் தேசத்துக்கு இறங்குவேன். கண்ணீர் வடிங்க, கதறுங்க, சத்தமிட்டு அழுது ஜெபிங்க. வெட்கப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க. ஆண்டு விட்டு அழுவதற்கு வெட்கப்படாதுங்க. கவனிங்க, அப்படியே முழங்காலில் நின்று என கவனிங்க. நம்ம இப்போ திறப்பில் நிற்கிறோம். நம்முடைய தேசம் 138 கோடி நம்முடைய மக்கள், அவங்க நம்முடைய சகோதர